நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் பற்றிய வினாடி வினா, அதாவது குவிஸ். முக்கியமான கோவில்களோட சிறப்பு அம்சங்களை இந்த குவிஸ் மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல கேள்விகளும் அதுக்கப்புறமா பதில்களும், அதனோட கோவில் சம்பந்தமான சிறிய தகவல்களும் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மார்க்ஸ். உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில்களுக்குமே ஒவ்வொரு புராணம் மற்றும் வரலாறு சிறப்புகள் உண்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்தலங்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் கோவில்களோட சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றதுக்கும் நல்ல பயன் உள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ கேள்வி பதிலுக்குள்ள போலாமா? முதல் கேள்வி முழு முதற் கடவுள் விநாயகர் பற்றியது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இடம் எல்லாருக்குமே தெரியும், உச்சி பிள்ளையார் கோவில். கேள்வி: உச்சி பிள்ளையார் கோவில் எந்த புராண நிகழ்வுடன் தொடர்புடையது? இரண்டாவது கேள்வி விநாயகரோட தம்பி முருகன் பற்றியது. திருச்செந்தூர் முருகன் கோவிலோட 3 சிறப்புகள் என்ன? மூன்றாவதா இப்போ பார்க்கறது தென் தமிழகம் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில. இதில் 2 கேள்விகள். நெல்லையப்பர் கோவிலோட மற்றொரு பெயர் என்ன, அதனோட காரணம் என்ன? ரெண்டாவது, திருநெல்வேலி என்ற பெயர் எப்படி உருவானது? 4வது கேள்வி, இந்த வீடியோவில் இருக்கிற கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீரங்கம் தான். கேள்வி என்னன்னா, இந்த கோவிலோட பரப்பளவு என்ன, எவ்வளவு பிரகாரங்கள் கோபுரங்கள் இருக்கு? இப்போ பார்க்கறது தஞ்சை பெரிய கோவில். நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற அம்சங்கள் இந்த கோவிலுக்கு நிறைய இருக்கு. 5வது கேள்வி என்னன்னா, தஞ்சை பெரிய கோவில்ல 1000வது ஆண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது? அதை ஒட்டி நடந்த விசேஷங்கள் என்ன? இப்போ கேள்விக்கான பதில்களை பார்க்கலாமா? முதல் கேள்வியோட பதில்: உச்சி பிள்ளையார் கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி டெம்பிள் உருவான விபீஷணன் விநாயகர் புராண கதையோட தொடர்புடையது. இந்த கதை என்னன்னா, ராமாயண போருக்கு பிறகு ஸ்ரீரங்கநாதர் சிலையை ஸ்ரீராமர் விபீஷனுக்கு பரிசாக கொடுத்தார். அந்த சிலையை லங்கைக்கு எடுத்து செல்லும் போது வழியில் விபீஷணன் காவிரி கரையில் ஓய்வெடுத்தார். விநாயகர் சிறுவனாக வந்து ரங்கநாதர் சிலையை தரையில் வைத்ததால் அது அங்கேயே நிலைத்தது என்று நம்பப்படுறது. 2ஆம் கேள்விக்கான பதில்: திருச்செந்தூரோட 3 சிறப்புகள். 2ஆம் படை வீடு, அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே தலம், சூரபத்மனை வென்ற பிறகு தங்கிய இடம். இங்க ஒரு சிறப்பு இருக்கு. கடல் நீர்ல குளிச்சதுக்கு அப்புறம் பக்தர்கள் அவசியம் தரிசிக்கும் புனித நீர்நிலை நாழிக்கிணறு. இது கடலுக்கு அருகில் இருந்தும் இனிய குடிநீர் தரும் புகழ்பெற்ற ஒரு கிணறு. 3ஆம் கேள்விக்கான பதில்: நெல்லையப்பர் கோவிலோட மற்றொரு பெயர் வேணுவனநாதர். மூங்கில் வனத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதால் இந்த பெயர் வந்தது. பக்தர் காய வைத்திருந்த நெல்லை மழையிலிருந்து சிவபெருமான் வேலி போல் காத்ததால் திரு பிளஸ் நெல் பிளஸ் வேலி திருநெல்வேலி என்ற பெயர் ஏற்பட்டது. இதோட சிறப்பு, இங்க இருக்கிற தாமிர சபை, சுவாமி அம்மன் சன்னதிகள் பார்த்தீங்கன்னா சங்கிலி மண்டபத்தால இணைக்கப்பட்டு இருக்கும். 4ஆம் கேள்விக்கான பதில்: ஸ்ரீரங்கம் கோவிலோட பரப்பளவு சுமார் 156 ஏக்கர். இங்கே 7 பிரகாரங்கள், 7 சுற்று மதில்கள், 21 கோபுரங்கள் இருக்கு. இந்த சிறப்பு என்னன்னா, இங்க பெருமாள் தாயார் தரிசனம் ஆனதும் மேல போனீங்கன்னா 21 கோபுரங்களை டிக்கெட் எடுத்து தரிசனம் பண்ணலாம். 5வது கேள்விக்கான விடை: தஞ்சை பெரிய கோவிலோட 1000வது விழா 2010ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. சபையில 1000 பேர் பங்கேற்று பரதநாட்டியம் ஆடியதும், மத்திய அரசு தஞ்சை பெரிய கோவில் குறித்த 10 ரூபாய் நாணயம் வெளியிட்டதும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு ரீசன்ட் டைம்ல ஒரு சிறப்பு வந்திருக்கு. அதாவது, மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்து வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்திலிருந்து 14 ஆண்டுகால தொடர் தூதரக முயற்சிகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக திரும்ப கொண்டு வரப்பட்டுள்ளன. எல்லாரும் கூகுளை பார்க்காமே பதிலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பருங்க, உங்களுக்கெல்லாம் பிக் கிளாப்ஸ். உங்கள் ஸ்கோரை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த பார்ட் வெகு விரைவில். நன்றி.